அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பறிச்ச கனகாம்பர பூக்கள் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் மல்லிகைப்பூவும் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். மல்லிகைப்பூ செடிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சூரியகாந்தி பூச்செடி நிறையா வளர்ந்துருக்கு. அதனால இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக வளர முடியாமல் இதுதான் அதை என்க்ரோச் பண்ணி இது வளர்ந்துட்டுருக்கு. இந்த சூரியகாந்தி பூச்செடி தான் நிறையா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சேட்டையெல்லாம் பண்ணது அணில் தான். பேர்ட் ஃபீடர்லேருந்து எல்லாத்தையும் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மண்ணுக்குள்ளே ஒளிச்சு ஒளிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிலையும் செடியாக வளர்ந்துருக்கு. மல்லிகைப்பூ ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது இல்லைங்களா? 2 பூவையும் சேர்த்து வச்சு கட்டியாச்சு. கட்டுனா முதல் தடவை நம்ம பறிச்சதை விட இந்த 2வது முறை பார்த்தீங்கன்னா நிறைய கனகாம்பரப்பூ ரொம்ப நீளமாகவே வந்திருக்கு. வழக்கம் போல் இந்த பூவை என்னோட பொண்ணுக்கு நான் வச்சு விட்டுட்டேன். இப்போ சம்மர் வெக்கேஷனில் இருக்கிறதுனால இந்த பூவை கலட்டி வைக்காமல் ஃபுல் டேவும் அவங்க வச்சிருக்கிறாங்க, அடுத்த நாள் காஞ்சு போகிறது வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.